ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசங்க వచ్చి జగన్నాథ సమస్యకి ఎంత వచ్చింది ఎంత సుఖసరతాంతో இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு வேளை அங்கே காட்ட முடியல அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ போகிறதுக்கு தான் நான் வந்து இந்த சாரீ கட்டியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து எங்கள் முதல்ல வந்து எங்கே போகிறதுன்னு சரியாக ஐடியா இல்லை. நானும் மாமியாரும் சேர்ந்து தான் போக போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு, முன்னாடியே பண்ணணுன்றத. பட் இப்போ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே லேட் ஆகிடுச்சு அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா மழை மேலே நம்பிக்கை கிடையாது. சரி, இன்றைக்கி வந்து கிளம்ப போகிறோம். இப்போ தான் நீங்கள் என்ன சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வண்டியில் தான் நாங்கள் போக போகிறோம். நானும் அத்தை மாமா வந்து 3 பேரும் போக போகிறோம். சரி வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் மாமியார் அப்பா வந்து உட்காந்துட்ருக்கோம். நான் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் உட்காருவேன். ஏன்னா மாமியார்னால அப்படி உட்கார முடியாது. ஸோ அதனால் போகும்போதே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். பாருங்கள், மழை வந்து நெல் விதைச்ச இடம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. எவ்வளோனா நாங்கள் இப்போ குத்தகைக்கு எடுத்து தான் நாங்கள் வந்து நெல் வெல்லாம் இது பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. நெல் எல்லாமே படுத்துருச்சு. இல்லைன்னா ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டுருக்கு. அது காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ண முடியும். அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால் நெல் வந்து அறுவடை பண்ணவே முடியாது. ஏன்னா நெல் வந்து எல்லாமே உதிர்ந்துடணும். இங்கே பாருங்கள், எல்லாமே எப்படி படுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாரும் கட் பண்ணாமலே விட்டுருக்காங்க. கீழே ஃபுல்லாக அப்படியே விழுந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி தண்ணியில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் ரொம்ப லாஸ் பண்ணிடுச்சு மழை. இன்னொரு 10 நாள் மட்டும் வெயிட்டில் இருந்துச்சுன்னா கூட கட் பண்ணி எல்லோரும் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. ரொம்ப மோசம் இந்த வாட்டி. ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. நம்ம வீட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லா இதுவுமே வந்து விழுந்துட்டுருக்கான். மிஷின் வச்சு தான் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கட் பண்ணாலும் அவ்வளோ வந்து வராது, ஏதோ ஓரளவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து 4 நாள் மழை பெஞ்சதுக்கு பாருங்கள் எப்படி ஃபுல்லாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக ரோடே வந்து ஃபுல்லாகிடும். அதை தான் நான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போக இடம் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே நெல் வந்து காஞ்சிருச்சு. காஞ்சினதுக்கப்புறம் அதுக்கு ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஃபில்லிங்காக இருக்குது. இறங்கி போய் கட் பண்ணவே முடியாது நெல்லெல்லாம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. சரி, இதுக்கு மேலே நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து சாரி வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டேன். கடைக்கு வந்து கடை வந்து முன்னாடி இருக்கும், பின்னாடி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நான் இங்கே தான் போவேன். அந்த பக்கம் இருக்குது கடை. முன்னாடி வந்து காட்ட முடியல என்னால், நிறைய பேர் இருந்தாங்க. காட்டினா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சும்மா ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய சாரீஸ் பாருங்கள் எப்படி வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும் சாரீஸ், ஷர்ட்டு, அதுக்கப்புறம் பேண்ட்டு, சின்ன பசங்களுக்கு ஃப்ராக், அந்த மாதிரி என்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்கும். நம்மளுக்கு வந்து என்னென்ன கலர் வேணும் எப்படி எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே சாரீ தான். இந்த பாக்ஸில் பாதி சாரீ வந்து எங்களுக்கு ஒவ்வொன்றா இந்த கலர் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தார் அந்த அங்கிள். பாருமா, உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் வந்து வெரைட்டாக எவ்வளோ ரேஞ்சில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற குவாலிட்டியிலே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே காட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் இது எனக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த புட்டாஸ் மாதிரி புள்ளியாக வச்சுருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வாஷ் பண்ண உடனே வந்து ரிமூவ் ஆகிடுது. அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். சாரீஸ் என்னவோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து என்னென்னு வாங்கியிருக்கோன்னு நீங்களே வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த 2 புடவை தான் எடுத்தோம். 2 பேருக்கு எடுத்திருக்கேன். பட் இதோட ரேட் மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஒருவேளை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் ரேட்டை சொல்ல மாட்டேன். ஆனால் சாரீ வந்து செம்மையாக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் ஒரே மாதிரியே 2ம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் கலர் மட்டும்தான் சேஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங்க்காக வந்து பாருங்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்து பேக்கிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்ஸ் வாங்கினேன், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பர்ஸ் வந்து 100 rupees. அதுவும் இல்லாமல் ஃபோன் வச்சுக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க. அதனால் ஒரு பர்ஸ் மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து என்னென்ன வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள். வாங்கின உடனே வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. तो कानी सारे से गोटा हल्का प्रकार
பாருங்கள், இது வந்து மாமியாருக்கு வந்து விரதம் செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸு, பிளெயின் ஸ்டிக்கர், ஸ்டோன் ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி பின், கிளிப்பு. மாமியாருக்கு வந்து கலர் முன்னாடி மட்டும் கொஞ்சம் 2 முடி மட்டும் இதாகிடும். அதுக்காக இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். இந்த பர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வந்த உடனே காசும் ஸ்டிச் பண்ண காசும் வந்து கிடச்சிச்சு, 560 ரூபா. அதுக்கப்புறம் தேவையான கார்ட்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுட்டேன். புதுசாக வந்தாவே நம்மளுக்கு கை சும்மாவே இருக்காது இல்லைங்களா? ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஆசை அதிகமாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் யார் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இன்னும் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சமாக தான் காட்டியிருக்கேன். என் கூட யார் யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, பாய் எல்லாருக்கும். மாமி பாய் சொல்லிவிடுங்க. பாய் சொல்லுங்கள்.